அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் முத்துத்தேவன்பட்டியை சேர்ந்த கஸ்தூரி அப்படின்ற பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து மே 14ஆம் தேதி 2011 அன்னைக்கு தன்னோட வீட்டில் வந்துட்டு காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கிளம்புறாங்க. போன பொண்ணு வந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. இவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எங்கே தேடி பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து ஆளே கண்டுபிடிக்க முடியல. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு தகவலும் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து விசாரிக்கும் போது இந்த பொண்ணு வந்து எழில் முதல்வன் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுற விஷயம் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. உடனடியாக எழிலோட வீட்டுக்கு வந்துட்டு இந்த கஸ்தூரியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு எங்கள் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு எழிலோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பையனே வந்துட்டு நேற்றுலேருந்து ஆளக்கானா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த கஸ்தூரியோட பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு கன்ஃபார்மே ஆகுது, இந்த பையன் தான் நம்ம பொண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் கஸ்தூரியோட பேரண்ட்ஸ் வந்து தேனி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பையன் எழில்ன்ற பையன் வந்து எங்கள் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ ராயப்பன்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, சுருளி அருவி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் வந்து ஒரு நபர் வந்து கால் பண்ணியிருக்காரு. 2 நாளாக வந்து இங்கே வந்து ஒரு 2 வீலர் வந்து நின்றுட்டே இருக்குது, ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கு. இந்த பைக் யாருதுன்னு தெரியல, யாரும் வந்து எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ராயப்பன்பட்டி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கிளம்பி இங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு அந்த பைக்கை பார்க்குறாங்க. அந்த பைக் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு. அந்த பைக்கை உடனடியாக வந்து ஸ்டேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பைக்கோட நம்பரை வச்சு அந்த நம்பர் வந்து யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த நம்பர் வந்து எழிலோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேரில் தான் வந்து இருக்குது. உடனடியாக எழிலோட பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து டேரெக்டாக பைக்கை பார்த்துட்டு இது என்னோட பையன் ஓட்டிகிட்டு போன பைக்கு தான், இது எங்கள் பைக்கு தான், இவன் வந்து கடைசி அந்த பைக் தான் ஓட்டிகிட்டு போனாங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ உடனே வந்து எழிலோட பேரண்ட்ஸும் போலீஸும் சேர்ந்து அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. அதாவது அந்த பைக் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அவங்க பையன் வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் மிஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த ஏரியா முழுக்க வந்து தேடி பார்க்குறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த துர்நாற்றம் எங்கேயோ இருந்து வருதுன்னு சொல்லி கிட்டத்தில் நெருங்கி போய்கிட்டே இருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா போலீஸுக்கே ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம். என்னென்னா, ஒரு இளைஞன் வந்து வெட்டப்பட்டு ஒரு அழுகிய நிலையில் வந்து கிடக்கிறான். அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து வெட்டப்பட்டு அழுகிய நிலையில் வந்து அந்த பொண்ணு கிடக்குறாங்க. இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த பாடியை பார்த்தோன்னே இது வந்து எங்கள் பையன் தான் அப்படிங்கிற மாதிரி எழிலோட பேரண்ட்ஸும் இந்த கஸ்தூரியோட பேரண்ட்ஸும் இது வந்து எங்கள் பொண்ணு தான் சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ ராயப்பன்பட்டி போலீஸ் வந்துட்டு இந்த மரணத்தை வந்து சந்தேக மரணமாக வந்து எஃப்ஐஆரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துட்டு உடனடியாக வந்து ஃபாரன்சிக் டீமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த க்ரைம் ஸ்பாட்டில் என்னென்னலாம் வந்துட்டு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றுறாங்க. அந்த க்ரைம் ஸ்பாட்டில் அப்படி என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க, மண் மாதிரி இந்த க்ரைம் ஸ்பாட்டில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கருப்பு நிற பெல்ட் வந்து கிடச்சிருக்கு, கருப்பு கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு கிடச்சிருக்கு, 2 ஹேர் பின் கிடச்சிருக்கு, பிளாக் கலர் ஷர்ட் வந்து கிடச்சிருக்கு, உடஞ்சி போன அந்த பச்சை கலரில் வளையல் கிடச்சிருக்கு, பிளாக் கலரில் ஹேர் பேண்டு கிடச்சிருக்கு, பிளாக் கலர் வாட்சும் கிடச்சிருக்கு, ஒரு ஜாக்கெட், அதே மாதிரி சிவப்பு நிற உள்ளாடை கிடச்சிருக்கு, ரத்தம் படிஞ்ச அந்த மண் கிடச்சிருக்கு, பிளாக் கலர் ப்ரா, சிமெண்ட் கலரில் வந்து கேன்வாஸ் ஷூ ஒரு ஜோடி, பிளாக் கலர் பெட்டிகோட், இது எல்லாமே வந்து க்ரைம் ஸ்பாட்லேயே வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த கஸ்தூரியையும் இந்த எழில் 2 பேரோட பாடியை வந்துட்டு பிஎம்கா வந்து தேனி ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஜிஹெச்சில் வந்துட்டு பிஎம் பண்ணிவிட்டு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு இதோட ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த எழிலோட உடம்புல வந்துட்டு 36 சென்டிமீட்டர் நீளமும் 12 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் வந்துட்டு வெட்டு காயம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கழுத்தில் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து காயம் இருக்கிறதே சொல்கிறாங்க. அதுபோக உடம்புல வந்து பல இடங்களில் வந்துட்டு சிராய்ப்பு காயமும் எலும்பு முறிவும் இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு கஸ்தூரியையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது இந்த பொண்ணோட உடம்புலேயே வந்துட்டு பல இடங்களில் வந்து வெட்டுக்காயம் இருக்குது, அதே மாதிரி எலும்பு முறிவுலாம் இருந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த கூடுதலாக என்ன இருக்குது அப்படின்னாக்க, இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த பொண்ணோட வந்து யாரோ உறவு வச்சுருக்காங்கன்னு தெரியுது. அதாவது இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்புலையும் பக்கத்தில் வந்துட்டு தொடையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் இருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி அந்த பொண்ணோட உள்ளாடையிலையும் வந்துட்டு ஸ்பெர்ம் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு அந்தரங்க உறுப்பை வந்து இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த எழிலோட பேரண்ட்ஸுக்கிட்டையும் கஸ்தூரியோட பேரண்ட்ஸுக்கிட்டையும் வந்துட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த எழில் கஸ்தூரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த எழிலோட பேரண்ட்ஸுக்கிட்ட விசாரிக்கும் போது ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பார்த்தா எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. அதே சமயத்தில் கஸ்தூரியோட பேரண்ட்ஸுக்கிட்ட விசாரிக்கும் போதும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிக்கும் போது சில தகவல் கிடைக்குது. அதாவது இந்த எழில் கஸ்தூரி 2 பேரும் காலேஜ் வராமல் இந்த மாதிரி வந்து இங்கே அவுட்டிங் வந்தது வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க.
நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு சில தகவல் வந்து போலீஸுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட காதலனோட பேர் வந்து ராஜ்குமார். நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சுருளி அருவிக்கு போகிறதா வந்து பிளான் பண்ணணும். அப்போ இந்த எழில், கஸ்தூரி 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போனதே நாங்கள் தான். ஸோ மொத்தம் நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் இந்த சுருளி அருவியில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கோம். அவங்க எங்களில் இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நபர் வந்து அருவாளோட உள்ளே வர்றாரு. வந்ததுக்கப்புறம் எங்களை வந்து மிரட்டி நகையெல்லாம் கேட்டார். நாங்கள் வந்துட்டு கவரிங் நகை தான் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த நபர் வாங்கி பார்த்துட்டு எங்கள் மேலே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பொண்ணுங்கள்கிட்ட வந்து போனார். அதே சமயத்தில் எங்களை வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அங்கே அந்த கஸ்தூரியும் அந்த எழில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவங்கள வந்து மிரட்டிட்டு இருந்தார். இப்போ அந்த டயத்தில் நாங்கள் அங்கேருந்து ஓடி போனதுனால அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்கியலட்சுமி சொல்லியிருக்காங்க. இப்போ பாக்கியலட்சுமியோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அவங்க சொன்ன அங்க அடையாளங்கள்லாம் வச்சு வந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளாக இருக்கட்டும், பொதுமக்கள்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும் போது திவாகர் அப்படின்ற ஒரு பையன் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. மே மாதம் 28 2011 அன்னைக்கு இந்த திவாகரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இந்த திவாகர்கிட்ட இருந்து ஒரு 3/4 பவுன் வந்து தங்க நகையும், அதே சமயத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸும், ஒரு பிளாக் கலர் பேக்கு, ஒரு அருவாள் எல்லாத்தையும் வந்துட்டு போலீஸ் வந்து சீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த பேக்கும் இந்த டிஃபன் பாக்ஸ் 2மே இந்த கஸ்தூரியோடது அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகுது. போலீஸ் வந்து இந்த திவாகரை தனியாக வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது பல உண்மைகள் வந்து போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது இந்த திவாகர் வந்து கருணாகமுத்தம்பட்டியை சேர்ந்த ஒரு பையன். இந்த நபருக்கு வந்துட்டு 28 வயசு ஆகுது. இந்த திவாகர் வந்துட்டு கல்யாணமாகி அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வளகாப்பு வைக்க போகிறாங்க. இந்த டயத்தில் தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டாவது அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறக்காக ஏதாவது தங்கம் வந்து கிஃப்டாக கொடுக்கணும், அதாவது தங்க நகை வந்து கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி இந்த நபர் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணும்போது தாங்கிட்ட வந்துட்டு பெருசாக வந்து பணமும் கிடையாது. இந்த நபர் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா தேங்காய் ஏறி இந்த பறிக்கக்கூடிய வேலை இந்த மாதிரி வந்து கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நபர்கிட்ட திடீர்னு வந்து பணத்துக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறக்காக சின்னதாக ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, சுருளி அருவியிலேருந்து கைலாசநாதர் கோவில் போகிற வழியில் நிறைய காதல் ஜோடிகள் வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க. அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காதல் ஜோடிகள் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இங்கே வந்துட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து உல்லாசமாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நபர்களை வந்துட்டு நம்ம செல்ஃபோனில் வீடியோ எடுத்து மிரட்டினோம்னா கம்பல்சரி பணமும் கொடுப்பாங்க, நகையும் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் போலீஸுக்கிட்டேயும் போக முடியாது, வெளியில் தெரிஞ்சாலும் மானம் போயிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு இந்த திவாகர். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மே 14 2011 அன்னைக்கு இந்த சுருளி அருவியிலிருந்து இந்த கைலாசநாதர் கோவில் வர்ற வழியில் இந்த நபர் வந்து வர்றாரு. கையில் வந்து ஒரு அருவாளோடு வர்றாரு. இப்போ அந்த ஏரியாவில் வந்து வழக்கம் போல் வந்து நிறையா லவர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. பல பேர் வந்துட்டு இந்த மாதிரி காட்டுப்பகுதிக்குள்ளே தனிமையில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த திவாகர் வந்து இந்த ஏரியாவில் வந்து வரும்போது தான் இந்த எழில், இந்த கஸ்தூரியும், அதே சமயத்தில் இந்த பாக்கியலட்சுமி, இந்த ராஜ்குமார் இவங்க 4 பேரும் சுருளி அருவியில் குளிச்சுட்டு இந்த காட்டுப்பகுதியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எழிலும் கஸ்தூரி ஒரு இடத்துலையும், இந்த பாக்கியலட்சுமி, ராஜ்குமார் ஒரு இடத்துலையும் வந்து தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது காட்டுப்பகுதிக்குள்ளே பேசும்போது தான் இந்த நபர் வந்து அருவாளோடு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்கியலட்சுமிகிட்ட இருக்கக்கூடிய நகையை கேட்குறாரு. பாக்கியலட்சுமி இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கவரிங் நகை அப்படிங்கிறாங்க. அதை நம்பாத இந்த திவாகர் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, அந்த நகையை வாங்கி பார்த்துட்டு உண்மையிலே கவரிங் அப்படிங்கிறனால அவங்க மேலே தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் இங்கே இருக்காதீங்க, முதல்ல கிளம்பி போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு டேரெக்டாக கிளம்பி அங்கே எழில், கஸ்தூரி இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த திவாகர் வந்து போகிறான். அப்படி போகும்போதும் கூட இந்த பாக்கியலட்சுமி, ராஜ்குமார் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகவே இல்லை. அவங்க வந்து அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு எழில்கிட்ட போயிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதாவது நீங்கள் போட்டிருக்க தங்க நகையை கொடுன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது இந்த நபர்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகுது. அதாவது தங்க நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கஸ்தூரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் என்னோட காதலிக்கிட்டே நீ வந்து இந்த மாதிரி கேட்பியா அப்படிங்கிற மாதிரி இந்த எழிலும் வந்து சண்டை போட்டிருக்கான். இப்போ இவங்க 3 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஆகுது. இந்த வாக்குவாதத்தை பார்த்து இந்த பாக்கியலட்சுமி, ராஜ்குமாரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேருக்குள்ளே வாக்குவாதம் முத்தி போய் என்ன ஆகுதுனாக்க, இந்த திவாகர் வந்துட்டு கையில் அருவாள் இருக்கவும் இந்த எழில வந்து வெட்டிடுறான். வெட்டினதும் அந்த இடத்துலையும் வந்து அந்த நபர் வந்து சரிஞ்சு விழுந்துடுறாரு. இந்த பொண்ணு கஸ்தூரி வந்துட்டு இதை பார்த்து பயந்து போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஓடுனாலும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தி அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துல வெட்டுறாரு. இப்போ அந்த பொண்ணு அந்த இடத்துல கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய நகையை எடுத்துகிட்டு அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாமல் அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து சீரழிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது இறந்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும்
அந்த பொண்ணை வந்து சீரழிக்கிறான். சீரழித்து முடிச்சுட்டு அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த பேக்கும் அந்த டிஃபன் பாக்ஸு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்பாட் விட்டு கிளம்பி போகிறான். இந்த டயத்தில் இந்த எழிலும் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறான் வெட்டுக்காயம்பட்டு. இப்போ அந்த திவாகர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த நகையை வந்துட்டு தன்னோட மனைவிக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நகையை வந்துட்டு ஒரு அடகு கடையில் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து அடகும் வைக்கிறான். போலீஸ் வந்து இந்த கஸ்தூரியோட உடம்புல வந்துட்டு இந்த விந்து கிடச்சது இல்லையா, அதையும் வந்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் இந்த திவாகர் மேலே சந்தேகம் இருக்கிறதுனால அந்த நபரோட ஸ்பெர்மும் வந்துட்டு லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. ஜூலை 26, 2011 அன்னைக்கு இந்த திவாகருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க. இந்த நபர் வந்து வெளில வந்துடுறாரு. இப்போ இந்த திவாகர் வந்து வெளியில் வந்ததுனால இந்த பாதிக்கப்பட்ட இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, போலீஸ் வந்துட்டு குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அதனால் இந்த கேஸ் வந்து போலீஸுக்கிட்ட இருக்கக்கூடாது, கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்டோபர் 2011 அன்னைக்கு இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு வந்து ஒப்படைக்க சொல்கிறாங்க. கேஸும் வந்து சிபிசிஐடிக்கு போகுது. இப்போ சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்கன்னா 1200 பக்கம் கொண்ட சார்ஜ் ஷீட்டை வந்துட்டு தேனி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. 8 வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து நடக்குது. இந்த கேஸில் இருக்கக்கூடிய இந்த எவிடன்ஸாக இருக்கட்டும், இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று விடாமல் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸுக்கு 65 சாட்சிகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெடி பண்ணி அவங்களையும் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு 2018 இந்த திவாகர் என்கின்ற கட்டவில்லை அப்படின்ற நபருக்கு வந்துட்டு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து 7 வருடம் கடுங்காவல் தண்டனையும் மரண தண்டனையும் வந்து கொடுக்குறாங்க. தேனி கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய முதல் மரண தண்டனை வந்து இந்த கேஸுக்கு தான். அதாவது தேனி மாவட்டம் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த தேனி கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மரண தண்டனை வந்து இந்த கேஸுக்கு மட்டும்தான். இப்போ இந்த மரண தண்டனையை எதிர்த்து திவாகர் தரப்பில் வந்துட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வந்துட்டு கேஸ் வந்து தாக்கல் பண்ணுறாங்க, மேல்முறையீடு. இந்த மேல்முறையீட்டை வந்துட்டு விசாரித்த இந்த சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தேனி கோர்ட்டு கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த மரண தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க. இவங்க போட்ட அந்த மனு தாக்கலை வந்துட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ திவாகர் தரப்பில் இருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க, மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கேஸை விசாரித்த நீதிபதி விக்ரம்நாத், சஞ்சய் கரோல் அண்டு சந்தீப் மேத்தா இவங்க 3 பேரும் ஜூலை 15ஆம் தேதி 77 பக்கம் கொண்ட ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதில் என்ன அப்படி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த திவாகர் இந்த கேஸில் குற்றவாளியே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த திவாகர் மேலே வந்துட்டு வேறு எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மரண தண்டனையை வந்து ரத்து பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்த திவாகரை வந்து உடனடியாக விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இதுக்கு உச்சநீதிமன்றம் நிறைய பதில்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, அதாவது இந்த எழில் கஸ்தூரியை பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த திவாகர் வந்து மிரட்டினதுக்கு இல்லை கொலை பண்ணினதுக்கு வந்துட்டு நேரடி சாட்சிகள் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்தூரியோட நகை மட்டும்தான் காணாமல் போயிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த வளையலாக இருக்கட்டும், அந்த மொபைல் எதுவுமே வந்து திருட்டு போகலை. ஏன் திருட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேஸில் வந்துட்டு நேரடி சாட்சின்னு சொல்லி யாருமே இல்லை. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறத நேராக பார்த்தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் 65 சாட்சிகள் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த 65 சாட்சியும் நீங்கள் வந்து சரியாகவே விசாரிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பாக்கியலட்சுமி, இந்த ராஜ்குமார் 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு ஏன் வரலை ஒரு கேள்வி. இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, இந்த பாக்கியலட்சுமி வந்துட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிற வரைக்கும் ஏன் இவங்க வந்து சொல்லவே இல்லை. அதாவது இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து தேடி வந்து விசாரிக்கும் போது தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாக்க உடனடியாக போலீஸில் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விந்து டெஸ்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த டெஸ்ட்லேயும் நிறையா முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு டெல்லி உச்சநீதிமன்றம் வந்துட்டு இந்த கேஸ்லேருந்து இந்த திவாகர் வந்து விடுதலை செஞ்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேஸை வச்சு ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல வரலாம். என்னென்னா, பணம் இல்லாதவனாக இருந்திருந்தால் அவங்க ஃபஸ்ட் டைம் மரண தண்டனை கொடுக்கும்போதே அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. பணம் இருக்கிற நபராக இருந்ததுனால உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க. திரும்ப அங்கேயும் முடியாதுன்றனால உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க. ஸோ பணம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எங்கே வேணாலும் போய் அவங்களுக்கான நீதியை வந்து பெற்றுக்கலாம். அதே சமயத்தில் பணம் இல்லாதவனாக இருந்தால் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு கேஸில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அங்கேயே வந்து அந்த நபர் வந்து இறந்து போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறது 100% பொய்ங்கிறது இந்த இடத்துல உறுதியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்லேயே வந்துட்டு இந்த திவாகர் வந்து குற்றவாளியே இல்லை அப்படின்னாக்க, முதல் முறையாக வந்துட்டு மரண தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அப்போது அவங்க கொடுத்த தீர்ப்பு வந்து தவறுன்னு சொல்ல வராங்க. சப்போஸ் இந்த கேஸில் வந்துட்டு
திவாகர் குற்றவாளியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேஸில் மரண தண்டனை கொடுத்து ஒருவேளை அந்த நபர் இறந்து போயிருந்தா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க கோர்ட்டு தரப்புல இருந்து? அப்போது இதே மாதிரியே எத்தனை பேர் அப்பாவிங்களை வந்துட்டு இவங்க மரண தண்டனைங்கிற பேரில் இது வரைக்கும் கொண்டிருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் எத்தனை பேருக்கு வந்துட்டு இது மாதிரி தவறான தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனைலாம் கொடுத்து எத்தனை பேர் வந்து குற்றமே பண்ணாமல் ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி வந்து பொய்யா எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பொய்யா கேஸ் போட்ட போலீஸ் மேலே இது வரைக்கும் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேஸில் இந்த எழில், இந்த கஸ்தூரி 2 பேரும் வந்துட்டு கொலை பண்ணுறது யார் குற்றவாளி அப்படிங்கிறது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று கடவுளுக்கு தெரியும், இன்னொன்று அந்த இறந்து போன அந்த எழிலுக்கும் கஸ்தூரிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த கேஸில் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த திவாகரை வந்துட்டு விடுதலை பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.